ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்துடலாமா? 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 மூடி தேங்காய், அடுத்து ஒரு பழுத்த பழம் இதை எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 மிளகு, அடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதாவது கொஞ்சம் கோல்டன் கலர் வரக்கூடிய நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு, நமக்கு பார்க்க கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி மசிகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டு மசாலா 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டு மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், இல்லை கடைப்பொடி இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் இதில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அவிச்ச முட்டையை இடையில இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி குழம்புக்குள்ளே போடுறப்ப முட்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்புல நல்லா முட்டை நல்லா ஊறிடும், நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எல்லா முட்டையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நீங்கள் இதில் அவிச்ச முட்டையை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 முட்டை அவிச்ச முட்டை உள்ளே போட்டு நான் 1 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது பார்த்து உடச்சி ஊற்றணும். அந்த சில்லெல்லாம் எதுவும் உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். அப்படி உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் உடச்சி நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். நம்ம 1 முட்டையை உடச்சி ஊற்றினா இங்கே 2 முட்டை வந்திருக்கு. சரி, இது அப்படியே மூடி 2 பக்கமும் வேக விட்டோன்னா நமக்கு நல்லா வெந்துடும். அதாவது முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடக்கூடாது. அப்படியே 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 நிமிஷம் இங்கிட்டு திருப்பி போட்டு லைட்டாக திருப்பி போட்டோன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.